சிஎஸ்எஃப்பில் ஜூன் 24க்கான கரண்ட் அஃபேர்ஸில் மொத்தம் 15 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, மோடி வந்து பீகார், ஒடிசா, ஆந்திரா மூணு ஸ்டேட்டுக்கு போயிருக்காரு. செகண்ட் நியூஸ், பிரசிடென்ட் வந்து உத்தரகாண்டுக்கு போயிருக்காங்க. தேர்ட் நியூஸ், ரெனியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி வந்து 2.3 கோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் அப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் நியூஸ், ஹோம் மினிஸ்டர் வந்து நேஷனல் அண்ட் சென்டர் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபிஃப்த் நியூஸ், பீகார் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஓட்டிங் சிஸ்டம்க்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்காங்க. சிக்ஸ்த் நியூஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகாவை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. செவன்த் நியூஸ், ஐஸ்டாப்ன்ற டிவைஸை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. எயித்து நியூஸ், 51st G7 சமிட் கனடாவில் நடக்குது. நைன்த் நியூஸ், 55th இன்டர்நேஷ்னல் பாரிஸ் ஏர் ஷோவை வந்து ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு. அதில் டிஆர்டிஓ ஆஸ்திரா மிஷேலை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. 10th நியூஸ், OECD ரிப்போர்ட்டின் படி எக்கனாமிக் காஸ்ட் வந்து 2035 தண்ணி வறட்சிக்கு 35% அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. 11th நியூஸ், செபி வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் எஃபிஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கான நார்ம்ஸை ஈஸி பண்ணியிருக்காங்க. 12th நியூஸ் என்னென்னா, ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு 75% 60% ஆர்பிஐ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 13th நியூஸ், ஃபினோ பேங்க் வந்து 29.6 lakhs வந்து ஃபைனாக வந்து போட்டிருக்காங்க. 14th நியூஸ் என்ன அப்படின்னா, பிஎஸ்என்எல் வந்து அவங்களுடைய 5Gயை ஹைதராபாத்தில் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. 15th நியூஸ் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டே ஜூன் மந்தில் நடக்குது. அதில் டேட் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பை.